السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ்வை பற்றி படிக்கிற சந்தர்ப்பத்தை நமக்கு அல்லாஹ் அடிக்கடி வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, மரணத்தின் பின் மனிதனின் வாழ்வு. ஒரு மனிதன் மௌத்தானால், மௌத் எங்களுடைய பாஷையில் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அதோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நாம் சில பொழுது உள்ளத்தால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, வாயால் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பல பேர், அல்லாஹ் நாடியவர்களை பாதுகாத்தவர்களை தவிர. இவர் மௌத்தாகிவிட்டார், இவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, எங்களை விட்டு போய்விட்டார், அப்படி அந்த வாழ்க்கையே முடிவுற்றதை போன்று நாம் சொல்வதை பார்க்கிறோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மவுத் என்பது ஒரு மனிதனுடைய பர்ஸஹுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய உலக வாழ்க்கைக்கும் இடையிலே உள்ள ஒரு வாசல், அவ்வளோதான். அந்த வாசலுக்குள்ளே நுழைகிறார். வெளியில் உலக வாழ்க்கை, உள்ளுக்க கபருடைய வாழ்க்கை, இந்த வாசல் தான் மவுத். அப்படி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால், ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதி வருகிறார்களோ, இது பல வழிகளில் வாரதுனால இந்த செய்தி சஹீஹான செய்தி. யார் ஒரு மனிதர் 5 வேளை தொழுகைகளுக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதி வருகிறார்களோ, ஆயத்துல் குர்சினா என்ன சொல்லுங்க? அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், சூரா அல் பக்ராவினுடைய 255வது வசனம். இதை யார் ஓதி வருகிறார்களோ, இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதில் ஒன்று தான், யார் ஒரு மனிதர் 5 வேளை தொழுகை, ஃபர்லான தொழுகை பிறகு இதை ஓதி வருகிறார்களோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் உள்ள ஒரே ஒரு திரை மௌத்துன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தானா சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்போ பர்ஸஹுடைய வாழ்க்கைக்கு அவர் சென்று விடுவார். பர்ஸஹுடைய வாழ்க்கை 2 விதமாக இருக்கும். முதல்ல அந்த புரிதல் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மௌத்தாகிறான் என்றால், மரணிக்கிறான் என்றால், என்னுடைய தாயோ தந்தையோ, என்னுடைய பிள்ளையோ மகனோ மகளோ, என்னுடைய சகோதரியோ சகோதரனோ, யாரோ, உங்களுடைய யாராக இருந்தாலும், நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மரணிக்கிற பொழுது நாம் என்ன நினைத்து கொள்ள வேண்டும்? இந்த உலகத்திலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்கிறார்கள், அவ்வளோதான். இன்னொரு வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் ஆலமுல் அர்வாஹில் ரூஹளாக இருந்து தாயினுடைய கருவறைக்குள் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு வந்து கபருடைய பர்ஸஹுடைய வாழ்க்கைக்கு போய் அதன் பின்னால் கேள்வி கணக்கு மஹ்ஷர், இப்படி அவனுடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். சொர்க்கம் நரகம் வரை போயிட்டே இருக்கும். இடையில் இந்த உலகத்தில் தான் அவனுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான தயாரிப்பை அவன் செய்கிறான். இந்த உலகம் எதுக்குண்டா, அவன் அடுத்த கட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ்றானோ அப்படித்தான் அவன் கபருக்குள்ள அவனுடைய ஒன்று சொர்க்க பூஞ்சோலையாக கபர் இருக்கும் அல்லது நரகப்படுகொலியாக இருக்கும். இது அவன் தீர்மானிக்கிற இடம், அவனுடைய இந்த உலக வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருந்து அவன் விடை பெற்று சென்று விட்டால் பர்ஸஹுடைய வாழ்க்கைக்குள் அவன் சென்று விடுவான் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கோட்பாடு என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது அவன் மௌத்தாகிய பின்னால் அவன் வாழுவதற்குரிய தயாரிப்பை செய்கிற இடம். அல்லாஹு தஆலா அதைத்தான் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத். முதலாவது மௌத்தை சொல்றான். மௌத்தானால் தான் ஹயாத் இருக்குது. இது ஹயாத், இந்த வாழ்க்கை அல்ல. இது வாழ்க்கை, பெரிய ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காக,
நீடூடி காலம் வாழுகிற ஒரு பெரிய வாழ்க்கையை அவன் அதை சுகபோகமாக சொர்க்க வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அவன் தயாரிப்பு செய்கிற இடம்தான் இந்த உலகமே தவிர இந்த உலகத்தில் அவன் நினைச்சபடி வாழ முடியாது. உலகத்துல ஒரு கட்டுக்கோப்போடு தான் வாழணும். அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். முஃமினுக்கு சிறைச்சாலை போல, அவன் நினைச்சதை செய்ய இயலாது. அப்ப எனவே அந்த நினைத்ததை அவன் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அவன் நாளை மறுமையில் அவனுடைய கபரில் இருந்து அவன் சொர்க்க வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அப்ப எனவேதான் இந்த உலக வாழ்க்கை என்பது மௌத்தாகிய பின்னால் அவனுக்கு கிடைக்க இருக்கிற அந்த சொர்க்கத்தை பெறுவதற்கான தயாரிப்புக்குரிய இடம்தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அல்லாஹ் ஒரு அவகாசம் தந்திருக்கிறான் இந்த உலக வாழ்க்கையில். நாம் எதற்காக? நாம் மௌத்தான உடனே எங்களுக்கு அந்த வேளையில் நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம், எங்களுக்காக செய்யப்படும், எங்களுக்காக எல்லாம் கொண்டு வரப்படும். அதான் கபருடைய வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமையில பெருநாளுடைய தினத்துல நல்ல அழகா என்ன செய்வார்? நல்ல அழகா குளிச்சு போட்டு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் பூசி போட்டு அவர் பள்ளிக்கு அப்படியே நடந்து வருவார். அப்படிதானே? நடந்து வருவார். இப்ப பள்ளியில மக்களாக தொழுவார், மக்களை சந்திப்பார். பெருநாள் வச்சுக்கொள்ளுங்களேன், இதெல்லாம் மரணத்துக்கான ஒரு ஒத்திகை தான். நீங்க இப்படி வருவீங்க, ஒரு நாள் நீங்க படுத்திருப்பீங்க, உங்களை குளிப்பாட்டுவாங்க, உங்களுக்கு நீங்க அத்தர் பூச மாட்டீங்க, உங்களுக்கு பூசி விடுவாங்க, நீங்க வரமாட்டீங்க, உங்களோட சுமந்து கொண்டு வருவார்கள், நீங்க தொழ மாட்டீங்க, உங்களுக்கு தொழுவிப்பார்கள், நீங்க எல்லாம் கை கொடுத்துட்டு வீட்டுக்கு போவீங்க பெருநாள் தினத்துல, ஜும்மாவுடைய தினத்துல. ஆனால் எல்லாரும் உங்களை தூக்கி கொண்டு அடக்கி போட்டு அவர்கள் என்ன செய்வாங்க? உங்களை விட்டு விட்டு போய் விடுவார்கள். இதுதான் மௌத். இப்ப நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறோம், அடுத்த நொடி நாங்கள் மரணித்தால் இதே நிகழ்ச்சி நடக்க போகுது. நாங்க பார்த்தோம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எங்களோட சேர்ந்து ஒன்றாக இங்க இருந்தவர், ஒன்றாக இந்த மக்களோட பேசிட்டு இருந்தவர், கஞ்சி கொடுக்குறாங்க அந்த இடத்துல இருந்தார். அடுத்த நாள் பார்த்தால் மரண செய்தி வருது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நாங்க நினைச்சிட்டு கற்பனையில் நினைச்சிட்டு இருப்போம், இன்னும் 10 வருஷம் வாழலாம், 50 வருஷம் வாழலாம், என்ற பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு தான் மௌத்தா போவேன், நல்ல வீடு கட்டிக்க போறதா மௌத்தா போவேன், நம்ம கற்பனையில வாழுவோம். எல்லாம் போட்ட மாதிரி மௌத்தா போவோம். சோதர்களே, நமக்கு தெரியாது, திடீர்னு வரும் ஹார்ட் அட்டாக். எங்கே இருந்து வந்து நல்லா தானே இருந்தார், நேற்று அழகா பேசினார், என்னோட பேசி தான் போனார், கடைசியா 9 மணிக்கு பேசினார், 8 மணிக்கு பேசினார், இந்த பாருங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை அனுப்பியிருக்கிறார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதை கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு நீங்க இந்த உலகத்தில் இருக்க மாட்டீங்க, நீங்க கபருக்குள்ள போயிருவீங்க. அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். பேசுகிற பொழுது நமக்கு செய்தி, அதே செய்தி இன்னொருவர் கேட்கும் பொழுது நாங்க செய்திக்குரியவர்களாக இருப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதல்ல, விளையாட்டல்ல. இந்த உலக வாழ்க்கை அப்படி நான் கழிச்சிடக்கூடாது, அது உங்களை அப்படித்தான் இழுக்கும். ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது முஃமினுக்கு ஒரு சிறந்த ஒரு களமாக இருக்கணும். எப்படி நாம் ரமலான்ல நன்மைகளை செய்கிறோமோ, நான் அல்லாஹ்வை நல்ல முறையில் சந்திக்கணும் என்பதற்காக எங்களோட வாழ்க்கையை நாம் அப்படி மாற்றி கொள்ள வேண்டும். இப்படி மாற்றுவதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை. அது எப்போ முடியும் என்று தெரியாது. முடிகிற நேரத்தில் தான் மனிதன் கண் திறப்பான். உலகத்தில் விளையாடி கொண்டிருந்த மனிதன் அவன் மரணிக்கிற வேளையில கண் திறப்பான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. அல்லாஹ் இதில் அழகா சொல்றான், மௌத்தா போறது பர்ஸகுடைய வாழ்க்கை, ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதனுக்கு ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மௌத் வந்து விட்டால் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உலகத்துல வாழ்ற பொழுது மனோ இச்சையின் அடிப்படையில வாழுவான். மௌத்தாகிற நேரத்துல தான் அவன் மனசாட்சி திறப்படும், மனசாட்சி அவனுக்கு உறுத்தும், மனசாட்சி அவனுக்கு புத்திமதி சொல்லும், மனசாட்சி கேட்கும். ஏன்? நஃப்ஸ் இருக்குதானே, அது மனிதனை வழிகேட்டின் பாலே கொண்டு போகும், அவன் அதுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டே இருப்பான். மௌத்து வார நேரம் மனிதன் சொல்லுவான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பி இர்ஜிஊன். மௌத்து வருகிற வேளையில யாரெல்லாம் பாவிகளாக வாழ்ந்தார்களோ, பாவத்தோடு வாழ்ந்தார்களோ, பாவத்துடைய சிந்தனையோடு வாழ்ந்தார்களோ, பாவத்துடைய சூழ்நிலையில் வாழ்ந்தார்களோ, நன்மைகளை செய்யாமல் அல்லாஹ்க்கு மாறு செய்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் சொல்வார்கள் ரப்பி இர்ஜிஊன், என்னை திருப்பி அனுப்பியா அல்லாஹ், இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பியா அல்லாஹ். இது அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான். அந்த மனிதன் சொல்லுவான், ஏன் திருப்பி அனுப்பணும், எதற்காக நான் திருப்பி என்ன திருப்பி அனுப்புன்னு அந்த மனிதன் கேட்கிறான். லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் இந்த உலகத்துல போய் சாலிஹான அமல்களை செய்து விட்டு வருகிறேன். அப்ப 60 வருஷம் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்தான்.
70 வருஷம் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அந்த மனிதன் நல்லுணர்ச்சி பெறவில்லை. நல்லுணர்ச்சி பெறுகிற வேளை கடைசி மௌத்துடைய சந்தர்ப்பம். லஅல்லி அமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், இதை சொல்லி போட்டு, கல்லா அவ்வாறல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்கின்ற வெட்டு வார்த்தையை தவிர, வெறுமையான வார்த்தையை தவிர இந்த வார்த்தைக்கு எந்த பெருமானமும் கிடையாது. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், மௌத்தான பின்னால் வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யபஅஸூன், அவர்கள் மௌத்தாகிவிட்டால் பர்ஸகுடைய வாழ்க்கை எதுவரைக்கு? நீங்க எழுப்பாட்டப்படும் வரை பர்ஸகுடைய வாழ்க்கை இருக்கிறது. பர்ஸகண்டா திரை, அந்த திரை போடப்பட்ட வாழ்க்கை. இப்ப நாங்க உலகத்தில் இருந்துட்டு பார்க்கிற பார்வை, அவர்கள் என்ன நடக்குது எங்களால பார்க்க முடியாது. சில பொழுது முன்னாலே இருப்பார், அவருக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஏன்னா வமின் வராஇஹிம் பர்ஸக், திரை போடப்பட்ட வாழ்க்கை, திரை கப்பால் உள்ள வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் வாழுகிறவர்கள் கபருக்குள்ள என்ன நடக்குன்னு அவர்களால் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சில இடங்கள்ல காட்டி கொடுத்தான், அது வேற விஷயம். நாங்களாக கண்டுபிடிக்க முடியாது. ஏண்டால் அந்த உலகம் வேறு, பர்ஸகுடைய வாழ்க்கை வேறு. அது கியாமத்தினால் வரை அந்த பர்ஸகுடைய வாழ்க்கை இருக்கும். இது உலக வாழ்க்கை. மௌத்தானால் பர்ஸகுடைய வாழ்க்கை. அந்த பர்ஸகுடைய வாழ்க்கை கபருக்குள்ள அடக்கப்பட்டால் அது கபருக்குள்ள இருக்கிறார். கபருக்குள்ள அடக்கப்பட இல்லை, சிலர் அப்படியே வெளியே வச்சிருப்பாங்க. இப்ப தண்டனை கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படும். எங்கட கண்ணால பார்க்கல, ஏண்டா எங்கட கண் பார்வைக்கு அது விளங்காது. அதுதான் திரை, திரை போடப்பட்ட அதற்கு அப்பால் உள்ள வாழ்க்கை. அப்ப அடக்கம் செய்யப்படுவாங்க. சிலர் கடல்ல அடிச்சு அப்படியே கொண்டு செல்லப்படுவாங்க. சிலரை மிருகங்கள் வேட்டையாடி அப்படியே சப்பி துப்பிவிடும். அதே மாதிரி சிலர் எகிப்தில் அந்த ஃபிரௌன் சொல்லி வச்சிருக்கிறாங்களே, அது ஃபிரௌன் சடலம் கிடையாது. அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. எந்த அறிஞர்களும், அஹ்லுஸ் சுன்னாவுடைய எந்த அறிஞர்களும் அதை அப்படி சொல்ல இல்லை. விளைச்சானே, அல்லாஹ் பாதுகாப்புன்னு சொன்னதை இப்படி வச்சு பாதுகாக்கிறது அல்ல. அப்ப எகிப்தில் ஃபிரௌன் சடலத்தை அப்படி வச்சிருக்கிறார்கள், பாருங்கள் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அது ஃபிரௌன் சடலம் கிடையாது. இதை நான் சொல்லல, பெரும் அறிஞர்கள், அல்லாம இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க, இது மனிதனுடைய மடமை, போய் பார்த்துட்டு வராங்க நூதன சாலையில. அது ஃபிரௌன் அல்லது, அது ஒரு விஷயம். அப்ப எனவே அப்படி வெளியே வச்சாலும் அதாபு என்பது கொடுக்கப்படும். ஆனால் மனிதர்களுக்கு தெரியாது. அவர் சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்தின் இன்பங்கள் கொடுக்கப்படும், மனிதர்களுக்கு தெரியாது. இந்த அடிப்படை புரிதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பர்ஸக் என்றால் இதுதான், பர்ஸகுடைய வாழ்க்கை என்றால் இதுதான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வாழ்க்கை தான் மனிதன் மரணித்த பின்னால் வாழுகிற வாழ்க்கை. இப்ப பாருங்க, இப்ப ஹதீஸ்கள்ல பாருங்க, அதாபுல் கபர்னு வரும், அதாபுல் கபர்னு வரும், கபருடைய வேதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய அந்த வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டால் அவனுக்கு கிடைக்கிறது இருக்குது, அவன் தோல்வி அடைந்து விட்டால் கபருடைய வாழ்க்கையில் நடக்கிறது வேற. அப்ப எனவே மொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த நாள்ல இருந்தும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்டாங்க. இது சஹீஹ் புகாரில வருது, முஸ்லிமே வருது. முஸ்லிம்ல அத்தஹியாத்துல கடைசியில சின்ன மாற்றத்தோட வருது. இது புகாரில வருது, நான் சொன்ன செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபருடைய வேதனை, கபருடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில மனிதன் பாதுகாக்கப்படணும். அவன் அடக்கம் செய்யப்பட்டால் சொர்க்கவாதியாக அவன் இருக்கணும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும். எனவே நாங்க ஒவ்வொருவரும் இந்த துஆவை பாடமாக்கி ஒவ்வொரு நாளும் இதை அடிக்கடி ஓதி வரணும். தொழுகையில அத்தஹியாத்துல கடைசியில ஓதி வரணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். லேசான துஆ. யா அல்லாஹ், அஸாபுல் கபர்ல இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். அஸாபுல் கபர், கபருடைய வேதனையில இருந்து பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். அப்ப இந்த உலகத்துல இருந்து ஒரு மனிதன் விடை பெற்று விட்டால் போற இடம் கபர். அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அவன் இங்கு தயாரிப்பு செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். கபர்ல இருந்து என்ன பாதுகாத்துறியா அல்லாஹ்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின் நார், நரகத்தில இருந்து யா அல்லாஹ். கபர்ல அவன் கேள்வி கணக்கில் அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எல்லாம் மிக மோசமாக தான் இருக்கும், மிக மோசமாக தான் இருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையில இருந்து பாதுகாப்பு தேடினாங்க. வமின் அஸாபின் நார், நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடினாங்க. வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலகத்தில் ஏற்படுற சோதனை, மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் ஏற்படுற சோதனை. வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனை. இந்த எல்லா சோதனையிலிருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உண்மையான இறை விசுவாசி,
உண்மையான ஒரு முஃமின், யா அல்லாஹ் என்ன கபர்ல இருந்து, அதனுடைய வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று ஒரு முஃமின் கேட்டுக்கொண்டே இருப்பான். நாங்கள் இன்றைக்கு கபரை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. கபர், நான் மௌத்தா போன என்ன நடக்கும் என்பதை பற்றி யோசிக்கிறது இல்லை. மௌத்தான என்ன இடத்துக்கு நான் போவேன், என்ன நிலையில நான் போவேன், அல்லாஹ் எப்படி சந்திப்பேன், கேள்வி கணக்கு எப்படி பதில் சொல்லுவேன், யோசிப்பதே கிடையாது. இது லேசாக்கப்படணும். கபருடைய வேதனை இல்லாமலாக்கப்படணும், கபருடைய தண்டனை இல்லாமலாக்கப்படும். அப்படி என்று நாங்கள் நினைத்தால் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். முதலாவது இந்த பிரார்த்தனையை கேட்கணும். கபருடைய வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ், நரகத்திலிருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்தார்கள், அவர்களே கேட்டார்கள் என்றால் முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை ஓதியிருக்கிறார்கள், அதிகமாக ஓதியிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா? நாம் எந்த அளவு இதில் கவனம் எடுக்கணும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹானி மௌலா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபருக்கு பக்கத்தில் சென்றால், எந்த கபரை கண்டாலும் கபரின் பக்கத்தில் சென்றாலே அவர்கள் அழ ஆரம்பித்து விடுவார்கள், தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுவார்கள். இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று, அவர்கள் அழுகின்ற அழுகை அப்படியே அழுது தாடியால் வழிந்து ஓடும். ஒன்று கபரை பற்றி பயம், ரெண்டாவது வழிந்து ஓடுற அளவுக்கு தாடி பெருசாக இருக்குது அவங்களோட. அதையும் நாங்கள் இந்த ஹதீஸில் விளங்கிக் கொள்ளணும், இந்த செய்தியில் விளங்கிக் கொள்ளணும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பக்கத்தில் போனாங்கன்னா அழுவாங்க, தேம்பி தேம்பி அழுவாங்க. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்பாங்க, சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லப்படுற நேரம் நீங்கள் அப்படி அழுவதில்லையே, ஏன் கபரை கண்டால் கபருக்கு பக்கத்தில் போனாலே நீங்கள் அழுகிறீங்களே? அப்படி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆஹிரா. கபர் என்பது ஆஹிராவுடைய, மனிதன் மௌத்தான பின்னால் அவனுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பித்து விடுகிறது. மறுமை வாழ்க்கை, பெரிய அடையாளங்கள் வந்து பெரிய உலகம் அடைகிற அந்த மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. மௌத்தான உடனே அவனுக்கு ஆரம்பமாகிற மறுமை வாழ்க்கை இருக்கிறது. அப்ப இன்னல் கபர, கபர் என்பது மனாசிலில் ஆஹிரா, மறுமையினுடைய படித்தரங்களில் முதலாவது இடம் அதுதான். கபருக்குள்ள ஒரு மனிதன் சென்று விட்டால் ஆஹிராவுடைய மறுமை வாழ்க்கையினுடைய முதலாவது படித்தரம், முதலாவது இடம், முதலாவது தங்கும் இடத்துக்கு சென்று விட்டான். கபர் இருக்கிறது. அப்ப அதுதான் முதலாவது இடம். சொல்லி போட்டு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த கபரில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அதுல தப்பிக்கொள்வாரோ அதற்கு பின்னால் உள்ள எல்லாம் அவருக்கு லேசாயிருக்கும். யார் கபருக்குள்ள கேள்வி கணக்கு கேட்டு மாட்டிக்கொள்வாரோ அதற்கு பின்னால் உள்ளது எல்லாமே மிக மிக கொடூரமானதாக, கடினமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால தான் நான் தேம்பி தேம்பி அழுகிறேன் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கபரை விட பயங்கரமான ஒன்றை நாம் பார்க்க முடியாது. அந்த அளவு மிக பயங்கரமான ஒரு இடம்தான் கபருடைய அந்த வாழ்க்கை, கபருடைய இடம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா. உஸ்மான் சொர்க்கவாதி, ஆனால் அந்த சொர்க்கவாதி நான் சொர்க்கம் போவேன் என்று தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க நீங்க சொர்க்கவாதி என்று. ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அச்சம், பயம் என்ன? நான் இந்த வாழ்க்கையில் கபர்ல நான் சித்தி அடைந்து விட வேண்டும், கபர்ல நான் இந்த வேதனையில இருந்து, கபருடைய கேள்வி கணக்கிலிருந்து நான் தப்பித்து விட வேண்டும் என்று அவர்களுடைய முழு ஆசையும் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் சொர்க்கவாதி என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது ரசூலுல்லாஹ்வே பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சொர்க்கவாதி. அவர் கபரை கண்டு அழுவார். இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்த மனிதர்கள் ஒரு சிலரை தவிர இன்றைக்கு கபருக்கு போனாலே அழுக வருதா? அடக்கம் செய்யப்படுது. ஆலிம் உலமாக்கள் சில உபதேசங்களை செய்வாங்க, அது கூடாதுன்னு இல்லை. ரசூலுல்லாவும் மையத்தை அடக்கம் செஞ்ச பிறகு பயான் பண்ணியிருக்கிறாங்க, இது தப்பு கிடையாது. உபதேசம் செய்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இடத்துல மறுமை ஞாபகப்படுத்தப்படுது, மௌத்தை பற்றி சொல்லப்படுது. ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை கண்டாலே அழுதுருவாங்க. நாங்க அங்க சொல்லப்பட்டும் ஒரு சிலரை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு துனியா, அவ்வளவு பிஸி. அவர்கள் போனோடு தான், அங்கேயும் வாட்ஸ்அப்போடு தான், அங்கேயும் கூத்துத்தான், அங்கேயும் சிரிப்புத்தான், அங்கேயும் அரட்டை அடிச்சு கொண்டுதான், கேட்கறது கூட டைம் இல்லை. கபர் இடத்துல, அந்த ஒரு இடத்துல வைத்து கபருக்கு பக்கத்துல போய்
கபரில் அடக்கப்பட்ட மனிதர்களை பற்றி சொல்லப்படுகிற பொழுது, மறுமையை பற்றி சொல்லப்படுகிற பொழுது அந்த மனிதனுக்கு அச்சம் வரவில்லை என்றால் வேற எந்த இடத்துல அந்த அச்சம் வரப்போகுது? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய வாழ்க்கை இப்படி இருக்காது. ஒரு மூமின் கபரு கண்டாலே மறுமை சிந்தனை வரும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை பத்தியே நீங்க அதிகமா நினைங்கன்னு சொன்னாங்க. அதை ஞாபகப்படுத்துங்க. ஏனென்றா ஒரு மூமின் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்கிறான். ஒரு மூமின் மரணத்தை ஆசை வைப்பது கூடாது. ஆனா அவனுக்கு தெரியும் மௌத் வரும் என்று. அதை ஆதரவு வச்சு எல்லா இடத்துல கேட்க கூடாது. ஆனால் அவன் ஞாபகப்படுத்தி அதற்கு தயாராக வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கபர் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை செய்கிறது. அதனாலதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் முதலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலில் கபரி லக்ததன். கபருக்கு நீங்க முதலாவது கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே யார் கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே அவர் அப்படியே கபரு நெருக்கி நெருக்கும். அப்படியே கபர் நெருக்கும். இது மூமின்களையும் நெருக்கும், காபீர்களையும் நெருக்கும், ஃபாசிக்கையும் நெருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபர் அதுக்குள்ள ஒரு மனிதனை வைக்கப்பட்டால் அது அப்படியே நெருக்கும். விலாப்பகுதிகள் ஒன்றோடு சேர்ற அளவுக்கு அப்படியே நெருக்கும் என்றாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இதுல இருந்து யாராவது ஒரு மனிதர் பாதுகாக்கப்படுறதாக இருந்தால் அது சாத் இப்னு முஆதாக இருக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அந்த சாத் இப்னு முஆதையும் நெருக்கும்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வேறு செய்திகள்ல வருது, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிச்சாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரிவாயத்துல 30 வயசு, இன்னொரு ரிவாயத்துல 32 வயசு. 30 36 32 38 6 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தாங்க சாத் இப்னு முஆத். 6 வருஷம் தான். 30 வயசு 36 அல்லது 32 38 ரெண்டு மாதிரி அறிவிப்பு வருது. இந்த 6 வருஷம் வாழ்ந்தார், மௌத்தானார். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாத் இப்னு முஆத். சாத் இப்னு முஆதுடைய மௌத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அவருடைய ஜனாசாவுக்காக வானம் திறந்தது. அவருடைய ஜனாசாவுக்காக 70,000 மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர் யாராவது இந்த உலகத்துல இந்த கபர் நெருக்கிறதிலிருந்து தப்பிப்பாராக இருந்தா அது இந்த சாத் இப்னு முஆதாகத்தான் இருக்கும். ஆனால் அவரையும் நெருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வேற யாரை விட்டு வைக்கும்? ஆனால் முஃமின்களை நெருக்கிறது எப்படிண்டா, ஒரு நேசத்துக்குரியவரை கட்டிப்பிடிப்பதை போன்று நெருக்குதல் இருக்கும். ஆனால் அதிலே வலி இருக்காது. இதை சில சலபுசாலிகள் இந்த விளக்கத்தை சொல்வார்கள். ஆனா காபீர்களுக்கு அது அதாபாக வேதனையா இருக்கும். முதலாவது அறிஞர்களுடைய கருத்துப்படி முதலாவது கபருக்குள்ள வைக்கப்பட்ட உடனே இதுதான் நடக்கும். அதுக்கு பின்னால்தான் கேள்வி கணக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கபருடைய நெருக்குதல் முஃமின்களுக்கு பெரிய வேதனை கொடுக்காது. ஆனால் நடக்கும். இது எல்லாருக்கும் ஒரு நியதியாக இருக்கிறது. கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் இது நடக்கும். அதன் பின்னால் கபருக்குள்ள அந்த மனிதன் இருப்பான். இப்ப என்ன நடக்கும்? பர்ஸகுடைய வாழ்க்கையின் முதலாவது அவனுடைய கட்டம் ஆரம்பமாக போகுது. புகார்ல வரக்கூடிய அறிவிப்புல நாங்க பார்க்கிற பொழுது அந்த மனிதனுக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். எப்படி அவர்கள் அடக்கம் செஞ்சுட்டு நடந்து போற அந்த காலடி சப்தம் அவனுக்கு கேட்கும். ரோஹ் அப்படியே எடுக்கப்படும், உடம்பிரிக்கும். கபருக்குள்ள வைக்கப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்படுற அந்த சந்தர்ப்பத்தில் ரோஹ் திரும்ப கொண்டு வரப்படும். அப்ப அந்த மனிதன் அங்கே என்ன செய்வான்? உடலோடு உயிரோடு இருப்பான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை வேற. நல்ல விளங்கி கொடுங்க, இது பர்ஸகுடைய வாழ்க்கை. அப்ப அந்த மனிதனுடைய உடல் இருக்கும். மக்கள் எல்லாம் திரும்பி போற நேரம் அவர்களுடைய நடந்து போறவங்க அடக்கம் செஞ்சுட்டு போவாங்க. வாப்பா அம்மா அதாவது எல்லாரும் எங்களை விட்டு போவாங்க. போற நேரம் இந்த சப்தம், அவர்களுடைய செருப்பு சப்தத்தை அந்த கபரில் இருப்பவர் கேட்பார். இப்ப பெண்கள் கபரடிக்கு போகலாமா போகக்கூடாது என்பதில் கருத்து முரண்பாடு இருக்குது. அது வேற ஒரு பகுதி. ஆனால் பொதுவாக ஆண்கள் போனால், கபரடிக்கு போனால் அவர்கள் அடக்கம் செஞ்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வார நேரம் இந்த சப்தத்தை அவன் கேட்பான். அது இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் என்றா, அந்த அளவு வெகு சீக்கிரமாக கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். அப்ப 2 மலக்குகள் வருவார்கள். இப்ப எங்களுக்கு பழக்கத்துல முன்கர் நக்கீர் என்று சொல்லி அது பரவலாக சொல்லப்படுகிறது. இது பல செய்திகள்ல வந்திருக்குது. ஒரு சில அறிஞர்கள் இதை சஹி என்று சொன்னாலும் நான் ஆய்வு செஞ்ச வகையில் அது ஆதாரபூர்வமான செய்திகள்ல முன்கர் நக்கீர் என்ற பெயர் வரவில்லை. ஆனால் நம்பத்தகுந்த அறிஞர்கள் இந்த பெயரை சொல்றாங்க. அதுல நம் மாற்றுக்கிறது கிடையாது. பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில ஹதீஸினுடைய ஆழமாக ஆய்வு செய்கிற பல ஹதீஸுடைய அறிஞர்கள் இந்த பெயர் சஹீஹா வரவில்லை என்ற கருத்தை சொல்றாங்க. அந்த நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படுது என்றால்
அதற்கும் ஒரு வஜி இருக்கிறது, அதையும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்ப 2 மலக்குகள் வருவார்கள், 2 மலக்கு வந்து கேட்பாங்க, 3 கேள்வி கேட்பாங்க. பல அறிவிப்புகள் வருது, ஒவ்வொருவரை பொறுத்தும் கேள்விகள் வித்தியாசமாகும். அறிவிப்புகள் ஹதீஸ்கள்ல பல மாறி வருகிறது. அப்ப சுருக்கமாக சொல்வதாக இருந்த அல்லாமா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் சுருக்கி சொல்கிறார், கபருக்குள்ள வைக்கப்பட்டால் பிரதான 3 கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விகளுக்கு ஒரு மனிதன் பதில் சொன்னா பாஸ் ஆயிடுவான். இந்த 3 கேள்விக்கும் அவன் பதில் சொன்னா பாஸ் ஆயிடுவான். அவன் பதில் சொல்லவில்லையா அவன் ஃபெயில் ஆகிடுவான், சித்தி அடைய மாட்டான். என்ன கேள்வி? இது பாடமாக்கி எக்ஸாம் எழுதுற மாதிரி அல்ல, பாடமாக்கி எழுதுறது அல்ல. அவன் இந்த 3ஐயும் வாழ்க்கையில் செயல்படுத்தினால் அங்கு பதில் சொல்லலாம். வாழ்க்கையில் இந்த 3 பதில்களுக்கு ஏற்ப அவன் வாழ்ந்தால் அங்கு பதில் இருக்கும். அவர் பாடமாக்கினாலும் சரி, பாடமாக்காட்டியும் சரி, உலகத்தில் நல்ல முஃமினாக வாழ்ந்தால் அவன் அங்கே பதில் சொல்லுவான். முதலாவது அவனுக்கு கேட்கப்படும், மன் ரப்புக, உன் ரப்பு யார்? ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ் என்று முஃமின்கள் பதில் சொல்வார்கள், நல்ல மனிதர்கள் பதில் சொல்வார்கள். உன் ரப்பு யார் என்று கேட்கப்படுகிற பொழுது ரப்பி அல்லாஹ். இதுல நாம் ஒரு அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். ஏன் ரப்பு அல்லாஹ் நீங்க எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாம இல்லை. இப்போ நோன்பு காலத்தில் மூமினா வாழ்றவர், முஸ்லீமா வாழ்றவர் எல்லாருக்கும் தெரியும். சரி, பாவி ஒரு குடிகாரன் குடிச்சிட்டு வந்தாலும் உன ரப்பி யாருன்னா அல்லாஹ்னா சொல்லுவார். அவர் நோன்பு குடிக்காம வைப்பார், ஆனால் ரப்பி யாரா அல்லாஹ்னு தான் சொல்லுவார். ஆனால் கபருக்குள்ள அப்படி சொல்லலுமா? பாடமாக்குனது சொல்ல இயலாது. இங்க எந்த நிலையில யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அவர் தொழவே மாட்டார், வாழ்க்கையில தொழுதே இருக்க மாட்டார். மன் ரப்புக்கன்னா ரப்பி அல்லான்னு சொல்லிடுவார். கபருக்குள்ள அப்படி அல்ல. அவர் ரப்பி அல்லான்னு உணர்ந்து இந்த உலகத்துல வாழ்ந்தால்தான் அங்க சொல்லப்படும், இல்லைன்னா அவர் சொல்ல மாட்டார். 2வது கேள்வி, வமா தீனுக், உன்னுடைய தீன் எது? அல் இஸ்லாமு தீனி, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவன் சொல்லுவான். இப்ப இந்த உலகத்துல எழுதுற மாதிரி எக்ஸாம் அல்ல அது. உன்ன மார்க்கமே ஒமா தீனுக்க என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாடமாக்கி சொல்வதை போன்ற அல்ல, இஸ்லாத்தின் அடிப்படையில் அவன் வாழ்ந்தால் அவன் சொல்லுவான் தீனி அல் இஸ்லாம் அல்லது அல் இஸ்லாமு தீனி என்று சொல்லுவான். நாங்க மனசுல கை வச்சு கேட்கணும், நான் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறேனா? என்ற ரப்பு அல்லான்னு சொல்றதுக்கு என்ற ரப்பை பற்றி நான் என்ன தெரிந்து வைத்திருக்கிறேன்? என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அல்லாண்டா யார், அவனை எப்படி வணங்கணும், அவனுடைய சிஃபாத்துகள் என்ன, அவனுடைய பெயர்கள் என்ன, பண்புகள் என்ன, தௌஹீத் ருபூபியாண்ட என்ன, தௌஹீத் உலூஹியாண்ட என்ன, தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்னா என்ன, ரப்புடைய வல்லமைகள் என்ன, குதரத் என்ன, ரப்பு எப்படிப்பட்டவன், எல்லாவற்றையும் தெரிஞ்சு வச்சா சொல்லலாம் ரப்பி அல்லாஹ். அல்லாஹ் பற்றியே தெரியாது அப்படின்னா எப்படி நாங்கள் பதில் சொல்ல போறோம்? ஷிர்கோட நாம் போனா எப்படி நாம் பதில் சொல்ல போறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை, தொழுகை இஸ்லாமிய அடிப்படையில் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் இஸ்லாமிய அடிப்படையில் இல்லை, அவருடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை இல்லை, அவருடைய சமூக வாழ்க்கை இல்லை, அவர் நினைச்சபடி வாழ்றார். ஆனால் கபருக்குள்ள போய்த்து இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் என்று அவரால் சொல்ல முடியாது. ஒரு மூமினாய் தான் சொல்லிடுவார், என்ன மார்க்கம் இஸ்லாம் தான். 3வது, ஒமன் நபியுக், ஒரு நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய நபி என்று மோமீன்கள் சொல்வார்கள். மோமீன்கள் நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தால் சொல்லுவார்கள். பிதஅத்தோடும் மூட நம்பிக்கைகளோடும் ஒரு மனிதர் வாழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாறு செய்து வாழ்ந்து விட்டு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னுடைய நபி என்று சொல்வதற்கு அங்கு வாய் வராது, சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு நேசிச்சோம், என்ன நேசிச்சீங்க? ரசூலுல்லாஹ் அன்பு நபி வார்த்தையால நீங்க 1000 அவர்களுக்கு அடைமொழியை போட்டீங்களே தவிர சுன்னா வாழ வைங்க. வாயால வாரதல்ல அன்பு, வாங்க சொன்னா கண்ணுல ஒத்திக்கொள்றதல்ல அன்பு. ரசூலுல்லாவை நேசித்தால் நீங்கள் பின்பற்றுங்கள், அவர்களை வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் நேசம், அன்பு, பாசம். ஆனா அவருடைய முகத்துல ரசூலுல்லாஹ் நேசிச்சு சொன்ன ஃபர்லான வாஜிபான தாடி என்ற இபாதத் இருக்காது. அப்படியே ஃபுல் சேவில் இருப்பார் ரசூல்லா. ஏன் ஒரு மனிதன் மௌத்தாவார், எப்படி மௌத்தா போற அப்படித்தான் எழுப்பப்படுவார். நீங்க மௌத்தாறீங்க, நீங்க ஃபுல் சேவோட எழுப்பப்படுவீங்க, ஃபுல் சேவோட. அபூபக்கர், உமர், உஸ்மான் தாடி நனைவரை அழுதாங்களே, அந்த தாடியோடு அவர்கள் வருவார்கள். நீங்க எப்படி ரசூல்லா, யார் ரசூல்லா உங்களை நேசிச்சேன், உங்களோட முகத்தை பார்த்தா எனக்கு விளங்குன்னு ரசூல்லா சொன்னா எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நேசம் என்பது இத்திபா, பின்பற்றுதல். நேசம் என்பது வார்த்தை அல்ல, மாயாஜாலம் அல்ல, அது வாழ்க்கை. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? தொழுகையில் யாரை பின்பற்றுகிறீர்கள்? அகீதாவில் யாரை பின்பற்றுகிறீர்கள்? உங்களுடைய ஜக்காத்தில் யாரை பின்பற்றீங்க? திருமண வாழ்க்கையில யாரை பின்பற்றீங்க? வாழ்க்கையின் எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக எடுத்தால்
என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சொல்ல இயலாது. நீ ஷிர்கோட, பிதஅத்தோட, மூட நம்பிக்கையோட, வழிகேடுகளோட, இபாதத்தை இல்லாம அனாச்சாரங்களோட, அட்டூழியங்களோட, போலியான வழிபாடுகளோட சென்றால் அங்கு அந்த கேள்விக்கு நீ உன்னால் பதில் சொல்ல முடியாது. ரசூலுல்லாவை 100க்கு 100 பின்பற்றுகிற, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழ்ந்தால் யார் நபிண்டா அவருக்கு எழுத தெரியாது, பேச தெரியாது, வாசிக்க தெரியாவிட்டாலும் அல்லாஹ் வாயில இருந்து வெளிப்படுத்துவான். அப்படின்னா நாங்கள் எல்லாம் எழுதி நல்லா படிச்சு PhD முடிச்சுட்டு போயிட்டு பதில் சொல்ற கேள்வி அல்லாது. வாழ்க்கையில ஒன்றுமே தெரியாது, ஆனாவும் தெரியாது, ஆவன்னாவும் தெரியாது, ஆனா எனக்கு குர்ஆன் தெரியும், எனக்கு ஏ தெரியாது, பி தெரியாது, எனக்கு குர்ஆன் தெரியும், இஸ்லாமிய வாழ்க்கை தெரியும், அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்தேன், இஸ்லாத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்தேன், எனக்கு உலகத்துல பெரிய அறிவில்ல, பெரிய பணபலம் அல்ல, பெரிய அதிகாரம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, ஒன்றுமே இல்லை, ஆனால் அல்லாஹ்வை வணங்குவதை நான் தெரிந்து வைத்தேன் என்றால் அல்லாஹ் வாயிலிருந்து வெளியாக்குவான். அது இல்லாம இஸ்லாத்துல டபுள் PhD முடிச்சாலும் நீங்க இஸ்லாத்துல அடிப்படையில நீங்க இல்லைண்டா, முன்சப்ல வந்து தொழுகிறாங்க, கரண்டை காலுகளை உடுத்திருக்கிறார், ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ் நாளை மறுமையில் இவர்களோட இவரை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், இவர்கள் நரகவாதிகள். அப்ப நாங்களா விளக்கம் சொல்றோம் அது பெருமைக்கு அப்படி இப்படின்னு. அன்புக்குரிய சகோதரர், ரசூல்லா சொல்லிட்டாங்களா பின்பற்றுறது அதுதான் வாழ்க்கை. ஆனா அவர் இஸ்லாத்துல ஷரியாவில் PhD முடிச்சிருப்பார், என்ன பிரயோசனம்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்குதே, பின்னால போடுற ஆங்கில எழுத்துக்கள் அல்ல சொர்க்கத்துக்கு கொண்டு போறது. அது இருந்தால் நல்லது, ஆனால் அது தக்குவாவோடு இருக்க வேண்டும், பேண்டுதலோடு இருக்க வேண்டும். போற இடத்துல எல்லாம், அல்லது காதுல தூங்குற நேரம் எல்லாம், அல்லது இருக்கிற இடமெல்லாம் இசை, ஆடல், பாடல். ஆனா நான் மார்க்கம் படிச்சிருக்கேன், என்ன பிரயோசனம்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையினுடைய எல்லா விவகாரங்களிலும் நீங்கள் அவர்களை பின்பற்றாத வரை ரசூலுல்லாஹ்னு நீங்க கபருக்குள்ள சொல்ல முடியாது சகோதரர்களே. எனவே இந்த 3 கேள்விகளும் கேட்கப்படும். ஒரு மூமினாக இருந்தால் அந்த மூமின் இதை சரியாக விளங்கி சொல்லுவான், அந்த மூமினுடைய வாயிலிருந்து பதில் சரியாக வரும். அப்பொழுது கபருக்குள்ள அந்த மனிதனுக்கு சுகபோக வாழ்க்கை வழங்கப்படும், அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படும், அங்கிருக்கக்கூடிய இன்பங்கள், சுகந்தங்கள், சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள் எல்லாம் காட்டப்படும். அங்கிருந்து சொர்க்கத்தினுடைய தென்றல் காற்று அப்படியே அந்த மனிதனை ஆறத் தழுவிக்கொள்ளும். அந்த மனிதன் சொர்க்கத்து இன்பத்தை பார்த்து கொண்டே இருப்பான். கபரு சொர்க்கத்துல பூஞ்சோலையாக இருக்கும். கபருக்குள்ள அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் வந்து வந்து இருக்கும், சொர்க்கத்தில் இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும், கபர் சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கும். அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், இதோ சொர்க்கத்தை காட்டி, இதுதான் நீ போக போற இடம், இந்த இடத்துக்கு தான் நீ தங்க போறாய், இதுதான் உன்னுடைய தங்குமிடம் என்று சொல்லப்படும். நரகத்தையும் காட்டப்பட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாத்தான், இதுல இருந்து நீ தப்பிக்கொண்டாய் என்று நரகத்தை காட்டினால், நரகத்தை காட்டினோடனே அவன் எப்படி இருக்கும் அந்த மனிதனுக்கு? நரகம் காட்டப்படும், காட்டப்பட்டு சொல்லப்படும், இதிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்துட்டான், நீ தங்குற இடம் சொர்க்கம் என்று சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த மனிதன் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை கபருக்குள்ளே அனுபவித்து கொண்டே இருப்பான். அப்ப ஒரு முஃமினுடைய கபருடைய வாழ்க்கை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையாக இருக்கும். இதுவே காஃபிராக இருந்தால், இதுவே பாவியாக இருந்தால், இதுவே முஷ்ரிக்காக இருந்தால், இதுவே ஒரு மனிதன் பாவத்தோடே வாழ்ந்து நரகவாதியாக மரணித்தால், மன் ரப்புக என்று கேட்கப்பட்டால் அவன் என்ன சொல்லுவான்? ஹா ஹா லா அஜ்ரி. ஹதீஸ்ல அப்படியே வருது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று புலம்புவான். ரப்பு யார் தெரியாது, நபி யார் தெரியாது, தீன் எது தெரியாது, உன்னுடைய ரப்பு யார்? அவன் சொல்லுவான் லா அஜ்ரின்னு சொல்லுவான். வமா தீனுக, உன்னுடைய தீன் எது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இவர் யார், ஒமன் நபியுக்க என்று கேட்கப்படுகிற பொழுது அவர் சொல்லுவான் எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் அவன் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது, ஏன் உலகத்தில் அவனை பொருட்படுத்த இல்லை. உலகத்துல மார்க்கம் என்பது இந்த சில நபர்களுக்குரியது, இவர்களுக்குரியதான் மார்க்கம், இவர்கள் மட்டும்தான் அதை பின்பற்றணும், நாங்கள் எல்லாம் அந்த உலகத்துல நினைச்சபடி வாழலாம் என்று வாழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த மனிதன் நரகவாதியாக இருப்பான். அவனுக்கு நரகத்தில் இருந்து அப்படியே கதவுகள் திறக்கப்படும், நரகத்தினுடைய அந்த வேதனை, அந்த நெருப்பினுடைய உஷ்ணம் அப்படியே வரும். அந்த மனிதனுக்கு அந்த மலக்குமார்கள் அடிப்பார்கள், அதாவது இரும்பாலான சம்மட்டியால் அப்படி அடிப்பார்கள். அவனுக்கு அந்த சப்தத்தை அந்த அகோரமான சப்தத்தை மனிதர்களை தவிர எல்லாரும் கேட்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, அதாவது மனிதர்களையும் ஜின்களையும் தவிர எல்லாரும் கேட்பாங்க. அந்த அளவு அகோரமான ஒரு சப்தமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களை பாருங்க,
அந்த மனிதன் கபருக்குள்ள வைக்கப்பட்டு அவனுக்கு அடிக்கப்படும். அதை இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஒரு கல்லு மலைக்கு மேல அடிச்சால் அந்த கல்லு மேல அப்படியே லசார துராபன், அப்படி மண்ணா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சம்மட்டியால இவனுக்கு அடிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த சூழ்நிலை. இது நானாக நீங்களாக இருந்தால், இதெல்லாம் கதை இல்லை சகோதரர்களே, ஆதாரபூர்வமான செய்திகள். இதெல்லாம் கதை இல்லை. நானும் நீங்களும் இந்த நிலையில மாட்டிக்கொண்டோம். நாங்கள் நினைச்சிருக்க நாங்கள் சொர்க்கவாதிண்டு. அப்படி அல்ல சகோதரர்களே. நாங்கள் பயந்து பயந்து வாழணும். அடுத்தனுடைய மரணம் வந்தா நான் கபருக்குள்ள வைக்கப்படுவேன், எனக்கு இப்படி அடிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு அடி அடிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். அந்த மனிதனுக்கு அப்படி ஒரு அதாபு கொடுக்கப்படும். அதன் பின்னால் நரக படுகொலியாக அவனுடைய கபர் மாறும். அவனுடைய கபர் நரக படுகொலியாக மாறும். அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கிருந்து நரகத்தினுடைய அந்த உஷ்ணம், நரகத்தினுடைய அந்த நெருப்பினுடைய அந்த ஜுவாலை அப்படி அடித்து கொண்டே இருக்கும். நரகத்து வேதனையை அந்த மனிதன் சுவைத்து கொண்டே இருப்பான். இதுதான் உன்னுடைய தங்குமிடம். எழுப்பாட்டப்படும் வரை அதுக்குள்ளே இருப்பார். யாரெல்லாம் மௌத்தானாங்களோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில இருந்து இன்று வரை யாரெல்லாம் மௌத்தாவங்களோ அவங்க எல்லாம் பரிசக்கூடிய வாழ்க்கையில இருப்பாங்க. ஒன்று சொர்க்கத்து பூஞ்சோல அல்லது கபருடைய நரகத்தினுடைய படுகொலியா இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தாகிற ஒரு நிலையில இருக்கிற ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரம் நல்ல மனிதனாக இருந்தா அவனுக்கு சொர்க்கத்து இன்பங்கள் காட்டப்படும். சொர்க்கத்து இன்பங்கள் காட்டப்பட்டால் அவன் மௌத்தாகிற வேளையிலே அவனுக்கு காட்டப்பட்டுதான் உயிர் கைப்பற்றப்படும். அப்ப ஒரு மௌத்தான ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டாலே அவனை மக்கள் என்ன செய்வாங்க, ஜனாசாவை அப்படியே தூக்கிட்டு போற நேரம் அந்த ஜனாசா ஃபஇன்கான சாலிஹா கத்திமூனி, அது நல்ல ஜனாசாவாக இருந்தால், அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்தால் அது என்ன சொல்லும் தெரியுமா? நமக்கு தெரியாது, நாங்க கேட்க மாட்டோம். மனிதர்கள் அந்த சத்தத்தை கேட்க மாட்டாங்க. அடுத்த எல்லாம் கேட்பாங்க, அடுத்து எல்லாரும் கேட்பாங்க, எல்லா மிருகம் கேட்கும். அந்த மனிதன் நல்ல ஜனாசாவா இருந்தா என்ன அவசரமா கொண்டு போங்க, என்னை நீங்க அவசரமா கொண்டு போங்க. இங்க வீட்டுல இருந்து அனைத்து சகோதரர்கள் உறவினர்கள் அழுது கொண்டிருப்பாங்க. ஆனா அவருக்கு ஆசை என்ன தெரியுமா? அவர் பார்த்துட்டாரு, நான் சொர்க்கத்துக்கு போறேன் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். ஏன்னா கடைசி நேரம் காட்டப்படும், கத்திமூனி என்ன அவசரமா கொண்டு போங்க. அதாவது அது சாலிஹான ஜனாசா வாய்ந்தா அது. அப்படி இல்லைண்டா அது சாலிஹான ஜனாசா இல்ல, ஒரு காஃபிரான பாவியான ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லும், என்னை எங்க கொண்டு போறீங்க என்று அது கத்தும் கதரும். மனிதர்களை தவிர எல்லாரும் அந்த சப்தத்தை கேட்பார்கள். அந்த அளவு அந்த அகோரமான சப்தம் வெளிப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பனு நஜ்ஜார், சஹீஹ் முஸ்லிம் வருது, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, பனு நஜ்ஜார் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவர்களுடைய பகலா, அதாவது கோவரு கழுதையின் மேல இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கோவரு கழுதையில பனு நஜ்ஜார் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு தோட்டத்தில் இருந்தாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருக்கிற வேளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த அந்த கோவரு கழுதை திடீரென்று அப்படியே திணறியது, அப்படியே நடுங்கியது, அப்படி பாய்ந்தது, பயந்து மிரண்டு போய் அப்படி பாஞ்சுது. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே விழுந்துருவாங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே தட்டி விடுற மாதிரி கீழே தட்டி விடுற அளவுக்கு ஃபாஸ்டா பாஞ்சுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு அப்படி பார்த்தால் அந்த இடத்துல கபர் இருந்தது. அந்த அறிவிக்கக்கூடிய ராவியினுடைய சந்தேகம் 4 அல்லது 5 அல்லது 6 கபர்கள் இருந்தது. இந்த செய்தியில் அப்படியே வருது. அறிவிக்கக்கூடிய ராவி சொல்றாரு 4 5 6 கபர்கள் இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த கபர்ல இருக்கிறவங்களை பத்தி யாருக்காவது தெரியுமா? தெரியுமான்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு சிலர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னாங்க, இவர்கள் இப்படிப்பட்ட ஆக்கள் தான், மாத்து ஃபில் இஷ்ராக், இவர்கள் இணை வைப்பாளர்களாக மரணித்தார்கள் என்று சொல்லி அவங்க சஹாபாக்கள் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபலௌலா அல்லா ததாஃபனு லதஅவுதுல்லாஹ அய்யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கப்ர் அல்லதி அஸ்மஅ மின். அதாவது நான் அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்டிருப்பேன். எப்படி தெரியுமா? நீங்க உங்கள யாராவது மரணிச்சா நீங்க கொண்டு போய் அடக்கம் செய்ய மாட்டீங்க. அதாவது இந்த கபருடைய வேதனை அல்லாஹ் உங்களுக்கு கேட்கும்படி நான் துஆ கேட்டு நீங்க கேட்டீங்க என்றால் நீங்க கபர்ல யாரையும் அடக்க மாட்டீங்க. அதனால நான் துஆ கேட்காம இருக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னாங்க?
நான் துவா கேட்பேன், நான் இந்த கபருக்குள்ள இருக்கிற வேதனையை நான் கேட்கிறேன், இப்ப இந்த வேதனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதை நீங்களும் கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களும் கேட்கணும் என்பதற்காக அல்ல இடத்துல நான் துவா செஞ்சிருப்பேன். ஆனா நான் அப்படி துவா செஞ்சு நீங்க இந்த கபர்ல வேதனையை நீங்க காதால கேட்டீங்கண்டா, உங்களோட வாப்பா, உங்களோட அம்மா, உங்களோட தம்பி, தங்கச்சியை கபர்ல அடக்க மாட்டீங்க. அந்த அளவு அகோரமானதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் துவா கேட்டா நீங்க இப்படித்தான் செய்வீங்க, அதனால நான் துவா கேட்கலன்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சும்மா அக்பல அலைனா பிவஜ்ஹி, எங்களை நோக்கி சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபின் நார், நீங்க அல்லாஹ் இடத்துல நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேளுங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, நஊது பில்லாஹி மின் அஸாபின் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துரு. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, காலு நஊது பில்லாஹி மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று சஹாபாக்கள் துஆ செஞ்சாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கபருக்குள்ள ஒரு மனிதன் சொர்க்கவாதியாக இருந்தா சொர்க்கத்தில் இன்பம் கிடைச்சிருக்கும், அப்படி இல்லை நரகவாதியாக இருந்தால் அவன் தண்டிக்கப்படுவான், அவன் வேதனை செய்யப்படுவான். அவனுடைய அந்த வேதனையை அவன் அந்த கபருக்குள்ள இருந்து அவதிப்படுவது, அவன் அந்த இடத்துல இருந்து அதாபு செய்யப்படுவது நாங்க பார்த்தோம் கேட்டோம் என்ற அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட சொந்தக்காரர்களை யாரையும் அடக்க செய்ய விட மாட்டோம். அப்படிப்பட்ட அகோரமான வேதனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபர்களுக்கு பக்கத்தில் நடந்து போனாங்க. நாங்க வளமையா கேட்கிறதான், 2 பேருடைய அந்த அதாபு செய்யப்படுற சத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கேட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 பேரும் ஏன் அதாபு செய்யப்படுறாங்க தெரியுமா? கபருடைய வேதனை இருக்கிறது, அதாபு செய்யப்படுறாங்க. எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுறாங்கண்டா, நாங்க பெருசா நினைக்கிறது இல்லை, ஆனா அது பெருசு. அதாவது மாயுஅஸபான் ஃபீ கபீர், பெரிய விஷயத்துக்காக அல்ல, ஆனால் பலா மாற்றமாக அது பெருசுதான். நாங்க பெருசா நினைக்கிறது இல்லை, அவங்களோட பார்வையில் அவங்க பெருசா நினைக்கல. ஒன்று சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒழுங்கா மறைக்காதவர், சிறுநீர் கழிக்கிற நேரம் ஒழுங்கா மறைக்காதவர் ஒன்று. 2வது எம்ஷி பின் நமீமா, அதாவது கோல் சொல்லி தெரிகிறவர். இந்த 2 பேருடைய கபர்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோல் சொல்லி தெரிந்தாலே நாங்க இன்னைக்கு பேசுற வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், எத்தனை பேரை பத்தி எவ்வளவு கோல் புறம் எவ்வளவு பேசுற சகோதரர்களே. அந்த கோல் சொல்லப்பட்டதுக்காக வேண்டி செய்யப்பட்ட அதாப ரசூல்லா கேட்கிறாங்கண்டா, நாங்க பேசுற வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரிகளே. நாங்க சிறுநீர் கழிக்கிறது, சுத்தம் செய்யறது, அதுல அசட்டுத்தனமாக இருந்து விடக்கூடாது. சுத்தத்திற விஷயத்துல நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் அடுத்த மனிதனுடைய மானத்திற விஷயத்துல இதுக்கும் கபருக்குள்ள நாங்க வேதனை செய்யப்படுவோம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஒரு நீளமான விரிவான தலைப்பு, சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பர்ஸகுடைய வாழ்க்கை நேரத்தை கருத்துல ஒன்று நான் இதை சுருக்கமாக முடிச்சு கொள்றேன். ஏனென்றால் இது விரிவான தொடர்ச்சியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இதை முதல்ல இதை தெளிவாக இந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபருடைய பர்ஸகுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பர்ஸகுடைய வாழ்க்கையில் அவன் கபர், அதுதான் முதலாவது மன்சில். அதுல இருந்தான் அடுத்த கட்டங்கள். கபர்ல சரியா பதில் சொல்லிட்டாண்டா அவர் எழுப்பப்படுற வரைக்கும் சொர்க்க வாழ்க்கை, அதுல இன்பங்கள் கிடைச்சிருக்கும். சொர்க்கத்து இன்பங்கள் என்னங்கிறது அதுக்கு அடுத்த தொடர்கள் இன்ஷால்லா பார்ப்போம். அப்ப நரகவாதியா இருந்தா நரகத்துல வேதனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும், நரகத்துல வேதனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கபருக்குள்ள ஒரு மனிதன் வைக்கப்பட்டால் அங்கு அவன் சித்தி பெற வேண்டும். அதனாலதான் உஸ்மான் அலிலாம் அழுதாங்க. எனவே எங்களுடைய கபர் சொர்க்கத்து பூஞ்சோலையா மாத்தனுமாக இருந்தா நாங்க அல்லா இடத்துல கபூர்ல இருந்து அதனுடைய அதாபில இருந்து அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடணும். அதே மாதிரி இந்த உலகத்துல சரியான கொள்கையில பெரிய அமல் செய்யறதல்ல நோக்கம் சகோதரர்களே, பெரிய பெரிய அமல்கள் செய்யறதல்ல, சரியான கொள்கையில இருந்து சரியான அமல்களை செஞ்சோம்டா நாங்க கபூர்ல இருந்து பாதுகாக்கப்படலாம். கபூர்ல கேட்கிற கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட கபறுகளை சொர்க்க பூஞ்சோலையாக மாத்தணும். எங்கட பிள்ளைகள், எங்கட சகோதரிகள், எங்கட உறவினர்கள் எல்லோரும் கபருக்குள்ள அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் வழங்கப்படணும். அப்படிப்பட்ட சொர்க்க பூஞ்சோலையாக கபர் மாறணும் என்று நாங்கள் நினைச்சால் அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்தை நினைக்க வேண்டும், கபருடைய வாழ்க்கையை நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கபருடைய அதாபில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். கபருடைய வேதனையில இருந்து எங்களை பாதுகாக்கிற அமல்களை செய்ய வேண்டும். நம்பிக்கை தெளிவாக அக்கீதாவோடு வாழ வேண்டும். இப்படி வாழுகிற பொழுது கபரில் இருந்து அதனுடைய அதாபில் இருந்து பாதுகாக்கப்படுவோம். அப்படி பாதுகாக்கப்பட்டால் அதன் பின்னால் எங்களுடைய வாழ்க்கை முழுக்க கியாமத் நாள்ல அந்த எழுப்பாட்டப்படுகிற கேள்வி கணக்குக்காக எழுப்பாட்டப்படுகிற வரைக்கும் நாங்கள் சொர்க்கத்தினுடைய இன்பத்திலே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதற்கு தயாராகின்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு
நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா இந்த ரமலான்ல எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான்ல நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் தொடர்ச்சியாக நல்லமல்கள் செஞ்சு நல்ல சிந்தனையோட நல்ல அகீதாவோட வாழ்ந்து நல்ல மூமின்களாக முத்தகிகளாக நாம் மரணிப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.